ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன்னா, நான் ரீசெண்டாகவே ஒரு 2 ரிங்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லி ஜிஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 2 ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். லைட் வெயிட் ரிங்ஸ்ன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பில் டீட்டெயில் போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். என்னோட சேனலில் வர வீடியோஸ் அண்டு ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை கலெக்ஷன்ஸ் பார்க்க பிடிக்கும்னு நினச்சாலோ, என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வீடியோஸ் போட. அதுக்காக தான் நான் இதை அடிக்கடிக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இந்த நான் இந்த ரிங்கு வாங்கும் போதே நான் என்ன நினச்சி வாங்கியிருந்தேன்னா, நான் என்ன பே பண்ணியிருக்கனோ அதுக்குள்ளேயே நான் வாங்கிக்கணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப் டு 18% தான் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தது. அதுக்காக நான் 18% இருக்க வேஸ்டேஜ் உள்ள ரிங்காவே நான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே காசு கொண்டு போல. அதுக்காக எக்ஸ்ட்ரா பைசா எதுவுமே பே பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த ரிங்ஸை பார்த்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டிசைனாக பார்த்து எடுக்கணுன்றது நினைக்கல. என்கிட்ட ரிங்ஸ் இல்லை, அதுக்காக நம்ம போட்டுக்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த ரிங்கை பார்த்தாலே தெரியும். ஏன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ எனக்கு ரிங்குன்னு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது ஒன்றுமே ஒரு ஒரு கைக்கு போடும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது எல்லாருமே கேட்டாங்க, எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ கிராம் இருந்து அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் ரிங்ஸாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வாங்க உங்களுக்கு பில் டீட்டெயில் காட்டும்போது இதோட வெயிட் எல்லாம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டி சிட்டு சேர்ந்து தான் நான் வாங்கியிருந்தேன். நான் எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 2000 ருபீஸ்ன்னு சொல்லி 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதோட ஸ்கீமில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 18% நமக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை, நம்ம பே பண்ண. அதுக்கு மேலே நம்ம வாங்கணும்னா அதுக்கான வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வேஸ்டேஜை பார்த்து மைண்டில் வச்சு எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு. இப்போ ஒரு ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு நம்ம வாங்கணும் இல்லைங்களா, அன்னைக்கு கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 7554 ரூபா ஒரு கிராமோட ரேட்டு. சரிங்களா, ஒரு கிராமோட ரேட்டு அவ்வளோ ஆச்சுங்களா. ஸோ நான் ஒரு ரிங்கு வாங்கியிருந்தேன்ல, ஒரு சின்னதாக ஒரு ரிங்கு, அதாவது அது எந்த ரிங்குனாக்கா இந்த ரிங்கு இந்த ரிங்கு இந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 1.329 கிராம்ஸ் இவ்வளோதான் இருக்கு. ஸோ அதுக்கான வெயிட்டை போட்டுட்டு அந்த வெயிட்ல நம்ம அன்னைக்கான கிராம் ரேட் போடும்போது இந்த அமௌண்ட் நமக்கு வருது. எவ்வளோ வருதுன்னா 10,040 ரூபா வருது. ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு ரிங்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்றது அடுத்தது இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு 1 கிராமோட கோல்ட் ரேட் போட்டிருக்காங்க. பிளஸ் அந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.564 கிராம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 1.564 கிராம்ஸ். ஸோ இந்த வெயிட்டையும் இந்த இதுவையும் நம்ம மின்ட்டு பண்ணி பார்க்கும்போது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 11,815 ரூபா இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுமே ஆட் ஆன் பண்ணாக்கா 21,856 ரூபா. ஓகேங்களா, நான் இது என்ன ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18%. ஸோ இதுக்கு இந்த 2 ரிங்குக்குமே என்ன வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ரிங் 2 ரிங்குமே ஒரே வேஸ்டேஜில் தான் போட்டிருக்காங்க. 17.11%, 17.11%. ஸோ இந்த வேஸ்டேஜுக்கான காசை நான் பே பண்ணலை. அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த வெறும் கோல்ட் ரேட் மட்டும் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஸ்டேட் ஜிஎஸ்டி ப்ளஸ் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஆட் பண்ணி 22,512 ரூபா எனக்கு பில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த கோல்டு ஸ்கீம் வழியாக எவ்வளோ கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 22,000 கட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்கே கோல்டு ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டு நான் எவ்வளோ காசு 11 மாதம் கட்டியிருந்தேன்ல, நான் கோல்டாக வர வைக்கிற ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணியிருந்தேங்களே. நான் எவ்வளோ கட்டியிருந்தேன், எனக்கு இப்போ அந்த கார்டு என்கிட்ட இல்லை. ஆனால் நான் எவ்வளோ கட்டியிருந்தேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது.
2.900 கிராம்ஸ் தான் நான் கட்டியிருந்தேன். 900. ஸோ நான் அதுக்குள்ள வர மாதிரி தான் 2 ரிங்க வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். 900க்குள்ள தான் வருது இல்லைங்களா? இங்க வந்து 2 கிராம்ஸ், 8, 9, 3 கிராம்ஸ் தான். இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலயே எனக்கு பார்த்தீங்கன்னா 7 மில்லி வந்து வித்தியாசம் இருக்கு. நான் அதுக்குள்ளேயே தான் எடுத்துக்கிட்டேன். 7 மில்லி வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் கட்டினது பார்த்தீங்கன்னா 22,000. எனக்கு இந்த வேஸ்டேஜ் எல்லாமே இல்லாம வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலாம் ஆட் ஆகி வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 22,512. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி 22,000 நான் கட்டியிருக்கேன். அதே மாரி எனக்கு ரூ. 22,512 வந்து பில் வந்திருக்கு வேஸ்டேஜ் இல்லாம. அதனால என்ன பண்ணேன்னாக்கா, அந்த ரூ. 512 மட்டும் தான் நான் அன்னைக்கு பே பண்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து இது கூட எதனாலனா, எனக்கு இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு பே பண்றதா இருந்துச்சு. நான் அத மட்டுமே பே பண்ணி அன்னைக்கு நான் இத வந்து வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலா அவங்க பில்லுலயே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கேன்னு. ஆல்ரெடி நான் 22,000 பே பண்ணியிருக்கேன். பிளஸ் 500 மட்டும் நான் எக்ஸ்ட்ரா குடுத்து, இந்த 2 ரிங்குமே நான் அங்கருந்து வாங்கிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஜிஆர்டில இல்ல எந்த கடையிலுமே நீங்க வந்து சிட்டு ஸ்கீம் சேர்ந்தாலும் வேஸ்டேஜ் கம்மியா இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனா பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்க பே பண்ணி ஒரு பெரிய ஜுவல்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நான் லாஸ்டா ஜிஆர்டி ஸ்கீம் முடிஞ்சு அப்பவே நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு சீட்டும் நான் பே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அதே இதுல தான் இருக்கு. 8 நோ வேஸ்டேஜ் ஃபார் வேஸ்டேஜ்ல அப் டு 18%ன்னு சொல்லி அதே ரூ. 2,000 ஸ்கீமை நான் அகைன் வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இந்த இயர் போட்டு முடிஞ்சோடனே நான் என்ன வாங்குறேன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.